அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவு கடந்த அன்புக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை ஆண்டவரே மீட்டு கொண்டு குமாரனுடைய ராஜ்யத்துல எங்களை அங்கத்தினர் ஆக்கினதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய இருளெல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தந்து உம்மை சேவிக்கிற ஜனமாய், உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை ஏற்றுக்கொண்டதுக்கு ஆமை துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 19வது அதிகாரம் 35வது வசனம். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. முந்தின வசனத்துல போர் சேவகன் ஒருத்தன் ஈட்டியினால விழாவுல குத்தினான். முதல்ல 2 கல்லர்களோட கால் எலும்புகளை முறித்தான். முறிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது அவர் ஏற்கனவே மரித்து போயிருந்ததா பாக்குறான். ஆனா அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக, அவருடைய மரணத்தை தீர்மானிக்கிறதுக்காக விழால ஈட்டியினால குத்துறான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவர் மரித்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் சேவகன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அறிந்திருக்கிறான். நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவன் சொன்னது மெய். என்ன சொன்னா? இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்றத அவன் சொன்னது மெய்யாயிருந்தது. சிலுவை மரணத்தை குறிச்சு இங்க சொல்லப்பட்டது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. சங்கீதம் 34:20 சொல்லியிருக்கு, நீதிமான்களுடைய எலும்புகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய கால் எலும்பு முறிக்கப்படவில்லை. அடுத்து யாத்ராகமம் 12வது அதிகாரம் 46வது வசனத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல எலும்புகள், கால் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. அதனால அவருடைய கால்களும் முறிக்கப்படவில்லை. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. தாங்கள் குத்தினவரை தாங்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ விழாவுல குத்துனாங்க. அந்த குத்துனவங்களை நோக்கி பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்கு. இது சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடும்பத்தாரின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். தாவீது குடும்பம், எருசலேமின் குடிகள், இதெல்லாம் யூதர்களை குறிக்குது. அவங்களுக்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, துக்கிப்பார்கள், மனம் கசந்து துக்கிப்பார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லியிருக்கு. அது மாதிரி யூதர்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு. அரிமத்தியா ஊர் யூதருக்கு ஏன் பயந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா அவங்கள ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க. அந்த கட்டளைய இந்த யூதர்கள் விதிச்சிருந்தாங்க. அதுக்கு பயந்து போய் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனா இந்த யோசேப்பு அப்படின்றவரு இருந்தார். இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான்.
இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை கொண்டு போகும்படிக்கு. ஏன்னா அது சிலுவையில அப்படியே இருக்க முடியாது, போய் அடக்கம் பண்ணணும். அதுக்காக நேர தேசாதிபதிகிட்ட போய் உத்தரவு கேட்கிறான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். அப்ப இங்க யோசேப்பு தன்னுடைய பகுதியில தான் செய்ய வேண்டிய கடமைய செய்து முடிக்கிறத பார்க்கிறோம். இயேசுவின் மேல அன்பு கூர்ந்து செயல்படுகிறான். அவருடைய சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறத பார்க்கிறோம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்த அப்படின்னு சொல்லியிருக்கு. இது யோவான் 3வது அதிகாரத்துல இந்த நிக்கதேமு குறிச்சு நம்ம அங்க வாசிக்கிறோம். ராத்திரியில வந்து போதகரே, அந்த நிக்கதேமுன்றது யூதர்களுக்குள்ள ஒரு அதிகாரி, ஒரு பரிசேயன். அவன் இயேசுவின் இடத்துல பேசுகிறத மறுபடியும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கிறத குறித்து நிக்கதேமுடன் பேசுகிறத அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். ராத்திரியில ஏன் வர்றாரு அப்படின்னா, எல்லா யூதர்களுக்கு பயந்து ராத்திரியில வந்த இந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலம் கரிய போலம், இது ரெண்டும் விலை உயர்ந்தது. இந்த விலை உயர்ந்த வெள்ளை போலம் கரிய போலம் இதெல்லாம் வந்து அந்த உடல்ல பூசும்போது அது அழுகாம கெட்டு போகாம நாற்றம் எடுக்காம இருக்கிறதுக்காக பூசப்படுகிறது. ஏறக்குறைய 100 ராத்தல். 100 ராத்தல்ன்றது 30 கிலோ அளவு. அவ்வளோ அந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்த அதை கொண்டு வந்தான். இது எல்லாம் இப்ப நிக்கதேமோ இயேசுவின் மேல வச்சிருந்த அன்புனால இதெல்லாம் செய்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தைரியமா செயல்படுறாங்க. யூதர்களுக்கு பயந்து இருந்த அவங்க கூட இப்ப தைரியமா செயல்படுகிறாங்க. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். எப்படி யூதர்கள் அடக்கம் பண்ற முறைமை இருக்கோ அதன்படியே நல்ல வாசனை பொருட்களை வச்சு சீலையில கட்டி சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. சிலுவை அறையப்பட்ட இடத்திலேயே தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல ஒரு புதிய கல்லறை இருக்கு. யூதருடைய படியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். ஆயத்த நாள்ன்றதுனால சீக்கிரமா செய்ய வேண்டியது இருந்துச்சு. அந்த கல்லறை பக்கத்துல இருந்ததுனால அவங்க ஈஸியா அந்த இடத்துல போய் இயேசுவ அடக்கம் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறோம். இது வந்து ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனத்துல துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவ அடக்கம் பண்ணுகிறத இந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, போர் சேவகன் வந்து ஈட்டிய விழாவில குத்தி டெஸ்ட் பண்ணி மரணம் அடைந்தார் அப்படின்றத உறுதிப்படுத்தி அவன் சாட்சி சொல்றான். அந்த சாட்சி மெய்யா இருக்கு. அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லைன்னு சொன்ன வாக்கியம் நிறைவேறும்படியா இயேசுவோட கால் எலும்புகள் முறிக்கப்படல. தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தையும் இந்த பகுதியில நினைவு கூறப்பட்டிருக்கு. 2 பேரை குறிச்சு இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். ஒண்ணு யோசேப்பு. இவன் வந்து அந்தரங்க சீஷனா இருந்தா யூதர்களுக்கு பயந்ததுனால
இயேசுவோட மரணத்துக்கு அப்புறம் அவன் தைரியமா பிலாத்துவிடத்துல போய் உத்தரவு வாங்கிட்டு இயேசுவோட சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். அதே நேரத்துல நிக்கதேமு அப்படின்ற யூதருக்குள்ள அதிகாரியா இருந்த ஒருத்தன் வந்து வெள்ளை போலம் கரிய போலம் இத கலந்து 30 கிலோ அளவு கொண்டு வந்தா அந்த இயேசுவோட சரீரத்துல பூசும்படியா அத வந்து கொண்டு வந்தா. யூதருடைய முறைமையின்படியே நல்ல வாசனை திரவங்கள்லாம் தடவப்பட்டு சீலையில சுற்றப்பட்டு இயேசுவ சரீரத்தை ஆயத்தம் பண்ணாங்க. அடுத்து அங்க சிலுவைக்கு பக்கத்திலே ஒரு தோட்டமும் ஒரு கல்லறையும் இருந்தது. அந்த புதிய கல்லறை இருந்து இது வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ள அந்த புதிய கல்லறைக்குள்ள இயேசுவ வைத்தாங்க. அது ஆயத்த நாள், அதனால சீக்கிரமா செய்ய வேண்டியது இருந்துச்சு. அந்த தோட்டம் வந்து கல்லறை பக்கத்துல இருந்ததுனால இயேசுவ அந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பும் நிக்கதேமும் உம்மை நேசித்து உமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தைரியமாய் செயல்பட்டதை இந்த நாள்ல நாங்க தியானித்தோம். நாங்களும் கூட உம்மை நேசிக்கிறவர்களாய், ஆண்டவரே உமக்காய் சேவை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை அன்பு கூறுகிறதுல நாளுக்கு நாள் வளர கிருபை செய்ய. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். சுவிசேஷ பணியிலே எங்களுடைய பங்கை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.